सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. முழுக்க நடந்தது. ஜெயமும் வந்தாச்சு. தான் நினைச்சதான சகல பதார்த்தங்களும் அடைஞ்சாச்சு. ராஜ்யம் வந்தது. இருந்த போதிலும் அவருடைய மனசுல ஒரு கவலை போகல. இவ்வளவு பெரிய யுத்தத்துல இத்தனை பேர், இத்தனை யானைகள், குதிரைகள், இத்தனை மனுஷர்கள், இத்தனையும் கொண்டு இவ்வளவு காசு நாசமாச்சு. இத்தனைக்கும் காரணம் எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்குடையதான ஆசை தானே. இந்த ஆசைங்கிற அடிப்படையில தானே இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு, இவ்வளவு துன்பமும் உலகத்துக்கு வந்திருக்கு. ஆகையால் இதனால ஏற்படக்கூடியதான ஒரு பாபம் நமக்கு வருமோ எனக்கூடியதான ஒரு கவலை வரும். அதனால பகவானை வந்து கேட்கும் பொழுது பகவான் பீஷ்மாச்சாரியர்கிட்ட அழைச்சுன்னு போற. அத்தனை தர்மங்களும், ராஜ தர்மங்கள், ஸ்ரீ தர்மங்கள் அத்தனையும், அண்ணாசிரம தர்மங்கள் அத்தனையும் சொன்ன பிறகு கடைசியில பகவத் சம்பந்தமாக ஒரு 6 கேள்வி கேட்டார். இமேகம் தெய்வதம் லோகே பிம்பாப்யேகம் பராயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு சுபந்தக்கம் கமர்சந்த பிராப்னுயர்மான வாசுபம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரிசையா பதில் சொல்லிட்டு முதல்ல கேட்டதான கேள்வி இமேகம் தெய்வதம் லோகே, அத தான் அனுபவிச்சதான ஒரு ஸ்வரூபத்தை விஸ்தாரமாக சொல்லணும்னு நினைச்சார் பீஷ்மாச்சாரியர். அதற்கு முன்னால் இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் பதில் சொல்லிவிட்டார். சீக்கிரமா 1-2 ஸ்லோகத்துல பதில் சொல்லிவிட்டார். இந்த கிமேகம் தெய்வதம் லோகேங்கிறது முழுக்கும் வேத வேத்தியனான பரந்தத்துவத்தை சொல்லணும். அதை இத்தனை நாளாக நாம் அந்த ஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லணும். ஏன்னா தனக்கும் இத்தனை நாள வாழ்ந்தது போரும்னு தோணி போயிடுச்சு. சாதாரணமாக நமக்கு இன்னும் வாழணும் இன்னும் வாழணும் எனக்குடையதான எண்ணம் வரும். ஆனா அவர் வாழ்ந்தது போருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அவருக்கோ ஸ்வச்சந்த மரணம் இருக்கு. எப்ப வேணும்னாலும் சரீரத்தை தியாகம் பண்ணலாம் அவருக்கு. அது அவருடைய அப்பா சந்தனும் அவருக்கு கொடுத்தார் ஒரு வரம். ஆகையால் அவர் பார்த்துட்டே இருக்கார். சரி போறோம்னு தோணியார். ஏன்னா அம்மாவுக்கு அவர் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தார். இந்த சிம்மாசனத்துல சரியான ஒரு வியக்தி வந்த வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் ராஜ்யத்தை அவர் எப்பொழுதும் பண்ணவே இல்லை. நான் ராஜ்யம் பண்ண மாட்டேன்னு அப்பாவுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கார். இருந்தாலும் இத நன்றாக கவனித்துக் கொள்ளணும். தகுந்ததான ஒரு வியக்தி வர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அம்மா. ஆகையால் தகுந்ததான ஒரு வியக்தி வந்தாச்சு. தர்மபுத்திரர் வந்தாச்சு. அதை விட அந்த வம்சத்துல மிக உயர்ந்ததான ஒரு ராஜாவா யாரும் இருக்க முடியாது. ஆகையால் ராஜ்யமும் அவருக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் தனக்கு எல்லாம் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. கிருதகிருத்தியனாச்சு. இனிமேல் நாம் பகவானை அடைவோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருக்கும் பொழுது தான் சரம திசையில உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை தான் அனுபவித்தது ஒருத்தருக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை. அதுக்கு தகுந்தா போல தர்மபுத்திரர் வந்து நிற்கிறார். தர்மபுத்திரர் மட்டும் இல்ல, பகவானும் வந்து நிற்கிறார். எந்த ஒரு தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு தான் இந்த சரீரத்திலிருந்து பிராணனை விடணும்னு நினைக்கிறாரோ அந்த பகவானே தன்னுடைய கதையை கேட்கணும்னு வந்து நிற்கிறார். அதை விட ஒரு சந்தோஷம் என்ன அவருக்கு? ஆனந்தமாக சொல்ல தொடங்குறார். அதுல பவித்ராணாம் பவித்ரம் யோ, உலகத்துல பாவனகரமான பதார்த்தங்கள், தூய்மையாக்கக்கூடியதான பொருள்கள் எத்தனையோ உண்டு. அவைகளுக்கெல்லாம் தூய்மை ஆக்கும் தன்மையை இவர் தான் கொடுத்துருக்கார். அதே போல மங்களானாம் ச மங்களம், மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கணும்னு எதிர்பார்க்கிறான். ஆனா எல்லாமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே நடக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. ஏன்னா இவன் பிறந்தது புண்ணிய பாபங்கள்னால பிறந்திருக்கான். புண்ணியமும் பாபமும் 2 சேர்ந்தல்லவா பிறந்திருக்கான். வெறும் புண்ணியங்கள் மட்டும் பண்ணியிருந்தான்னா அவன் தேவதைகளா பிறந்திருப்பான். விடாத பாபங்கள் எல்லாம் கூட்டமா பண்ணியிருந்தானே நரகத்துல போயிருப்பான். 2 சேர்ந்து மிக்சர் ஆயிருக்கும். ஆகையால் தான் மானிட பிறவி கிடைச்சிருக்கு.
இந்த மானிட பிறகு எனக்கு சுகம் மட்டும் வேணும், துன்பம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? மாறி மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சுகங்கள் எல்லாம் எப்பொழுதும் வரணும், அது நன்மையாகவே ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மங்களத்தன்மையை கொடுக்கிறது பகவான் தான். ஆயால் அவரை சொல்லிட்டு தெய்வதம் தேவதானாம் பூதானாம் யோகிய பிதா அப்படி சகல பிராணிகளுக்கும் அவர் ஒரே தெய்வம். கேட்ட கேள்வி கிமேகம் தெய்வதம் லோகே அப்படி உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் ஒரே தெய்வம் அப்படிங்கிற அம்சத்தை சொல்லிட்டு வர. அதுல பாஷ்யக்காரர் சொல்லும் பொழுது ஒரு தெய்வம் எப்படி இருக்க முடியும்? நாம தான் 1000 தெய்வங்களை பார்த்துட்டு இருக்கோமே. நம்ம சாதாரணமா பிள்ளையார் பூஜையில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கோயிலுக்கு போனோம்னா நவகிரகங்கள்லாம் இருக்கு, அம்பாள் இருக்கு, கண்டீஸ்வரன் இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார், இத்தனையும் இருக்கு. ஆனா ஒரே தெய்வம்னு எப்படி சொல்வேன் நீங்க? இது ஒரு சந்தேகம் வருது. அதற்குத்தான் சொல்ல தொடங்கினார் வேத சித்தாந்தம் என்ன, தெய்வம்ங்கிற சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. இந்த சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்க, அதான் தெய்வம். எல்லா மனுஷாளுக்குள்ளயும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்கும் பொழுதுதான் கண்ணை பார்க்கறது, காது கேட்கறது, மற்ற உருப்படிகள்லாம் தன் காரியத்தை பண்றது. அது உங்களுக்கு எனக்குன்னு மட்டும் இல்ல, உலக சகல பிராணிகளுக்கும். ஒரு ஈயரும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இது நடக்கிறது. ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படலை. நமக்கு எது விஷயம் இருக்கோ அதை நன்னா இருக்காங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணு நன்னா தெரியாதா, காது நன்னா கேட்கறதா, நமக்கு விஷயங்கள் நன்னா வருதா, சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் எல்லாம் நன்னா இருக்கா. சரி, மார்கழி மாசம் வந்துருது, ஏன்னா காலமே சாப்பிடுறதுக்கு நாக்கு நன்னா பொங்கல், சாயங்காலம் கேட்கறதுக்கு அழகா சங்கீதம். இப்பதான் நமக்கு சங்கீதம் எல்லாம் வருது. இந்த ஒரு 40 நாள் அதுக்கப்புறம் மறந்து போயிட்டோம். அப்ப இவைகள்லாம் நமக்கு வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த விஷயங்கள் தான் மனுஷனை எப்பொழுதுமே இழுத்து கொண்டு இருக்க. இதனால் இழுக்கப்பட்டு அவன் ஆத்ம தத்துவத்தை அறிவதில்லை, தனக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த சைத்தன்யத்தை அறிவதில்லை. அந்த சைத்தன்யம் ஒவ்வொரு சரீரத்திலையும் அது போன்று பெலூனுக்குள்ள ஒவ்வொரு பெலூன்லையும் காத்து இருக்கா போல ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் அந்த தத்துவம் இருக்கு. அதே போலயே நீங்க எத்தனை தெய்வங்கள் வழிபடுறீங்களோ அத்தனை தெய்வங்களுக்குள்ளயும் அந்த தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் தான் எல்லாத்தையும் ரூப இருக்கு. ஆகையால் தான் இதைதான் கிமேகம் தெய்வதம் லோகே எனக்கூடியதான ஒரு கேள்விக்கு சமாச்சாரம். ஆகையால் தெய்வங்கள் 1000 இருந்த போதிலும் பிள்ளையார் என்றும் சுப்பிரமணிய சுவாமி என்றும் கணபதி என்றும் என்னமோ பேரோட அறவார் என்றும் நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இதுதான். அது அங்கே மட்டும் இல்லை, நம்ம இதயத்துக்குள்ளேயும் அது இருக்கு அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லிட்டு வர. அதுல ஒரே தத்துவம் இப்படி இருக்கு என்று சொல்வதற்காக புராணங்கள்ல இருக்கக்கூடியதான வசனங்களை சொல்லி கொண்டே வந்து இப்ப மேல சொல்லிட்டு இருக்கார். யதா சமஸ்ததே ஹேது புமானேகோ வியவஸ்திதா ததா ஏகோ பவான் சோகம் இத்யேதத் விபலம் வசஹ. விஷ்ணு புராணத்துல சொல்றது யதா சமஸ்ததே ஹேது எல்லா சரீரங்கள்லயும் புமான் ஏகோ வியவஸ்திதா இருக்கக்கூடியதான வியக்தி ஒருவர் தான். ததா ஏகோ பவான் சோகம், அதுல நீங்கள் என்றும் நான் என்றும் அந்தந்த சரீரத்தை வச்சுட்டு வெவ்வேறையாக சொல்லிக் கொண்டிருக்கோமே தவிர வசுதா உள்ள இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். எல்லா லைட்லயும் உள்ள ஃபேன்லயும் இருக்க கரண்ட் ஒண்ணுதான். ஆனா அதாவது வெவ்வேறு செய்யுது. அதே போலயே எல்லா பெலூன்லயும் ஒரு காத்து இருக்கா போலையும் எல்லா தங்க ஆபரணங்கள்லயும் ஒரே தங்கம் தான் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, நம்ம வெவ்வேறுன்னு நினைக்கிறோம். காதணி வேற, கையில போடுக்கிற வளை வேற, செங்கிலி வேறன்னு நினைக்கிறோம். அந்த தங்கம் ஒண்ணுதானே, அது ஒண்ணுதானே எல்லாமா மாறி இருக்கு. அதே மாதிரி தான் ததா ஹிகோ பவான் சோகம் இத்யேதத் விபலம் வசஹ சிதநீலாதிபேதேன யதைகம் திருஷ்யதே நபஹ பிராந்த திருஷ்டவிதமாபி ததைகஸ்தன் ப்ருதக் ப்ருதக். அதே போலயே நம்ம இங்க இருந்து அநேக ஊர்களுக்கு போறோம். பழைய நாள் மாதிரி கிராமத்திலேயே இருக்கிறதுன்னு இல்லையே. இப்ப காலமழை இந்த ஊர் அந்த ஊர் எல்லாம் சுத்திட்டு தானே இருக்க. எந்தெந்த ஊருக்கு போனாலும் அங்கங்கே ஆகாசம் ஒன்னா இருக்க, வெவ்வேறையா இருக்க. ஆகாசம் பாருங்க, சில இடத்துல கருப்பா இருக்கு, சில இடத்துல வெளுப்பா இருக்கு. ஆனா ஆகாசம்ங்கிறது ஒரு கலரும் இல்லை, அது ஸ்பேஸ். அது ஸ்பேஸத்தான் ஆகாசம்னு சொல்றோம். ஆனா அந்த ஆகாசத்துக்கு மேல ஒரு தூசி இருக்கா போல நீங்க பாக்குறேன். அந்த தூசங்கள்லாம் இதனால மேகங்கள்னால ஏற்பட்டது.
மேகங்கன்னா என்னது சார்? கிளவுட்ஸ் இருக்கிறமே, அது எப்படி வந்தது? சலில மருதாம் சன்னிபாதக்வ மேகா. நீராவரி, புகை, இப்படி இந்த தூசி இவை எல்லாம் சேர்ந்து தான் மேகமாக ஆச்சு. வசுதா இந்த மேகங்கள் அந்த ஸ்பேஸ்ல அப்படி நிக்கிறது. அதை நம்ம என்ன சொல்றோம், அது ஆகாசமே அந்த கலர்ல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆகாசம் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீளமாக காணப்படுறது ப்ளூ ஸ்கை அப்படிங்கிறோம். ப்ளூ ஸ்கைன்னு நிஜமாக ஸ்பேஸ் ப்ளூவா இருக்கா? இல்ல, அது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதான கலர் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த பொருளே ரொம்ப பெருசா இருந்தா அது கருப்பா காணப்படும். சமுத்திரத்துல பாருங்க, கிட்ட இருந்தா அதெல்லாம் வெள்ளையா இருக்கு, எட்டி பார்த்தா அது ப்ளூவா இருக்கு. என்ன சுவாமி அது? அது என்ன, எது பெருசா இருக்கோ அது ஒரு லிமிட்டை தாண்டினா அது அப்படிதான் கலர் வரும். அதனாலதான் கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் நம்ம கருப்புன்னு கலர் வச்சோம். விவகாரம்னா வசுதா அப்படி எல்லாம் இல்லை. இந்த கருப்புங்கிற கலர் தான் அதிகமாக இருக்கு. அனந்தம், அபரிமிதம், அபரிச்சின்னம், இதை சொல்றதுக்காகத்தான் அப்படி இருக்கு. ஆகையால் ஆகாசம் ஒன்றாக இருந்த போதிலும் ஆகாசமானது சில இடத்துல வெளுப்பாகவும் சில இடத்துல கருப்பாகவும் இருக்கிறதா எப்படி நினைக்கிறேடோ, வசுதா ஆகாசத்துக்கு ஒரு கலரும் இல்லையோ, அதே போல அந்த பரம்பொருளானவர் அவருக்கு ஒரு உருவம் இல்லை, எந்த உருவத்தையாவது எடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் நீங்க சொன்னதான ஒரு தத்துவம் எப்படி சொல்லியிருக்கோம், நம்ம எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான், மற்ற மதஸ்தால இருக்கக்கூடியதான தெய்வமும் ஒண்ணுதான், சர்வமும் ஒரே தத்துவம் தான். ஆனா அதை அறியறதுக்கு என்ன வேணும்? உபனிஷஜன்ய ஞானம் வேணும். அதான் சொல்லணும், தத்துவம் எல்லாம் ஒண்ணுதான், எந்த ஊர்லயும் எங்கும் இருந்துதான். இந்த பூமண்டலத்துக்குள்ள இங்க இப்படி சார், அமெரிக்கால ஒரு மாதிரி சார்னா நினைக்கப்படாது. வேத சித்தாந்தத்துல இந்த பூமண்டலம் என்ன தெரியுமா, ஒரு டிராப் மாதிரி, ஒரு டாட், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் எங்க சங்கல்பம் பண்றோம், சங்கல்பம் நம்ம இஷ்டத்துக்காக கங்கா கோதாவரியோர் மத்தியே, காவேரி கோதாவரியோர் மத்தியே அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க. வசுதா என்னடா, அந்த நெபுலியில பார்க்கும் பொழுது உங்களுடைய பூமண்டலம் என்னடா ஒரு சின்ன டாட், அவ்வளவுதான். அதாவது இதெல்லாம் சங்கல்பம் நம்ம இஷ்டமா பண்ணிட்டு இருக்கோம். வசுதா என்ன தெரியுமா, அந்த பரம்பொருள் ஒருவர், அந்த பரம்பொருள் எங்கே இருக்கார்? உங்க இதயத்துல இருக்க. அதனால்தான் பரம்பொருளை நான் என்ன சொன்னேன், அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ரீஜந்தோன்னிதோ குஹாயாம். அணோரணியான், அணுவான பதார்த்தத்தை விட அணுவானவன். ஒரு கொசு இருக்கு சார், கொசுக்குள்ள பரமாத்மா இருக்கார். யானை இருக்கு, அதுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கார். ஒட்டகம் இருக்கு, அதுக்குள்ள வருது. அவன் பரமாத்மா எங்க இல்லைன்னு எல்லா பொருளையும் இருக்கார். அணுவா இருந்தா அணுவுக்கு அணுவா இருப்பார், அதுக்குள்ள இருக்க. பெரிய பதார்த்தம் வந்து அதை விட பெருசாகவும் இருக்க. ஆகையால் பரம்பொருளானவர் இன்னார் என்று உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, புலனாக மாட்டார். ஆனா ஆகாசத்தை விட பெரியவரா எங்கோ வியாபிச்சிருக்கார். ஆகாசமானது எப்படி வெவ்வேறு ஊர்ல தனித்தனியாக வெவ்வேறாக இருக்காக காணப்படுகிறதோ, இருந்த போதிலும் எப்படி ஒண்ணுத்தானோ, அதே போல எங்க பரமாத்மாவும் ஒண்ணுதான். சிதனீலாதிபேதேன எதைக்கம் திருஷ்யதே நபஹ பிராந்தி திருஷ்டிபிராத்மாபி ததைகஸ்தன் பிரதக் பிரதக் ஏகஸ்தமஸ்தம் யதி ஹஸ்தி கிஞ்சித் ததுச்யுதோ நாஸ்தி பரம் ததோன்யது ஏகஸ்தமஸ்தம். இது உலகத்துல என்னென்ன இருக்கோ சர்வமும் ஒரே பொருள் தான். எப்படி மண்ணால செய்யப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் மண்ணுத்தானோ, மண்ணை விட வேற இல்லையோ. மண்ணுல இருந்து சட்டி, பானை, மூடி, அகல் இத்தனையும் பண்றேன். அதெல்லாம் மண்ணை விட வேற ஏதாவது இருக்கோ? அதுல வெறும் மண்ணு தான். செங்கல் எல்லாம் மண்ணு தான். ஆனா என்ன, அதுக்கு வெவ்வேறு ஷேப் இருக்கு, வெவ்வேறு பேர் இருக்கு, வெவ்வேறு செயலுக்கு உபயோகப்படுகிறது. அதே விதமா தான் சகலமான பிரபஞ்சமும் ஒரே பரப்பொருளா தான் உண்டாச்சு. இருந்த போதிலும் நான் வேற, நீங்க வேற, மனுஷன் எத்தனை பேர் இருக்கா சார், எத்தனை பேர் எத்தனை விதமா நினைக்கிற, எல்லாரும் ஒரு மாதிரி நடக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதான் சொல்லிட்டு இருக்கேன், மனுஷன் ஒன்னா இருந்தாலும் அவனுடைய மனசு வேற சார். அந்த மனசை வச்சுன்னு அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற பரப்பொருள் ஒண்ணுதான், பல்பு எல்லாம் ஒண்ணுதான், அதுக்குள்ள இருக்கிற கரண்ட் ஒண்ணுதான். ஒண்ணு நீளமா இருக்கு, ஒண்ணு குண்டா இருக்கு, ஒண்ணு அதிகமான பிரகாசமா இருக்கு, ஒண்ணு மஞ்சளா எரிகிறது, ஒண்ணு வெளுப்பா எரிகிறது. காரணம் என்னன்னு, அதுக்குள்ள கரண்ட் வெவ்வேறையோ. அதே விதமாதான் அந்த ஆத்மாவும் சக்தி தானே. இந்த வித்யுத் சக்தி இப்படியோ அப்படியே அதே போல சக்தி தானே நான் ஆத்மாவை சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் விவகாரம் என்னடா, ஒரே பதார்த்தமாகத்தான் இருக்கு, எங்கும் வியாபிச்சிருக்கு. எங்கும் வியாபிச்சிருந்தா அது ஏன் சார் தன் காரியத்தை மற்ற இடத்துல பண்ணல? மனுஷனுக்குள்ளத்தானே நான் தோன்றது, வெளியில நான் என்று தோணலையே. எங்கும் தான் இருக்கு. நெருப்பெட்டிலையும் நெருப்பு இருக்கு, ஆனா அதை தேய்ச்சா தானே நெருப்பு வெளியில வருது.
அதே விதமாக அந்த சக்தியானது அது எந்த இடத்துல உபயோகப்படுறதோ வேலை செய்யறதோ அங்கேதான் தன் காரியத்தை நடக்கும். எங்கும் இருந்து பதில் அந்தர் பகிர்ந்த சர்வம் வியாபியனாராயணஸ்திதா. உங்க உள்ளயும் இருக்கு, உங்க வெளியிலையும் இருக்கு. உள்ள இருந்தா நான்ங்கிறேன், வெளியில இருந்தாலும் இதுங்கிறேன். உங்க சரீரத்துக்கு வெளியில இருக்க பொருள் இருந்தாலும் இதுங்கிறேன். இதுங்கிற பொருளையும் பரப்பொருள் இருக்காரு. எப்படி இருக்காருன்னு சொல்றா, இது இருக்குங்கிறட. அது இருத்தல்னா பரம்பொருளுடைய சுரூபம் சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மா. ஆகையால் அந்த பரம்பொருளை பார்க்க நம்ம அறிந்து கொள்ளணும். அவரை அறிவதுதான் மங்கள அனந்த மங்களம். ஆகையால் ஏகஸ்வமான சமஸ்தம் எதி ஹஸ்தி கிஞ்சித் ததச்சுதா. அதனாலதான் அவருக்கு அச்சுதம்னு சொன்னேன். நீங்க காலமே ஆச்சரணம் பண்ணது அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ அப்படிங்கிற. எதுக்காக அச்சுதம்னு சொல்ற? அவரையே நினைக்கிறேன். அப்படியா? அவரை நினைத்தால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு உங்க நிலையிலிருந்து இறங்காமல் பார்த்துருப்பார், நழுவாமல் பார்த்துக் கொள்வார். இப்பொழுது நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையோட மேல போயிட்டே இருப்பீங்க, அதை விட குறைஞ்சு போக மாட்டேன். அதுக்காக தான் அச்சுதன்னு பேர் இருக்கு. அச்சுதன்னு நச்சாவயதி சுவாஸ்ரிதான், தன்னையே அண்டியவர்களை நழுவாமல் பார்த்து கொள்வார். அதனால அச்சுதாயமான. அதே போல அச்சுத அனந்த கோவிந்த நாமத்ரய பேகஜம். தினந்தோறும் நீங்க ஆகமனம் பண்ணும்போது அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தமா எதுக்காக சொல்லிட்டு இருக்க? இந்த 3 நாமாக்களை சொல்லிட்டேன்னா உடம்புல வியாதி போயிடுமா? அப்படி கண்டுபிடிச்சிருக்க. இதுக்கு நாமத்திரய மந்திரம்னு பேரு. இந்த நாமத்திரய மந்திரம் நீங்க எத்தனை தரம் ஆகமனம் பண்ணீங்களோ அத்தனை தரம் உங்களுக்கு சரீரத்துல வியாதி போகும். சரீரத்துல வியாதி போறது மட்டுமல்ல, மனசுல இருக்கிற ஆதி போகும். மனிதனுக்கு முதல்ல வர்றது மனசுல கவலை. அந்த கவலையானதான் முத்தி சரீரத்துல வியாதியா வருது. நம்ம மனசுல கவலையே இல்லை சாருங்கிறது இல்ல, சொல்லத்தான் சொல்வேன். நீங்களா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிப்ரெஷன் மனசுக்குள்ள ஊரூர இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு. நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சேனே, இப்படி இருக்கணும்னு நினைச்சேனே, ஆனா நினைச்சேன் அது அறியலாம். அது ஆகலைன்னா என்ன ஆச்சுன்னா அந்த மனசு எதிர்பார்த்து கொண்டே இருக்கு. அதான் யாரையாவது ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பான். குறை இருக்கத்தான் இருக்கு, குறை இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. ஆனா விவகாரம் என்னடா, அந்த குறை தான் நமக்கு தெரியாமல் சரீரத்துக்குள்ள வியாதியா வருது. எப்பொழுது சரீரம் வீக்கா இருந்தோ அடுத்த வியாதி வெளியில காணப்படுறது. ஆயால் இவை எல்லாம் போறதுக்கு மருந்து அந்த மங்களானம் மங்களம். நாஸ்தி ததப்ப நாஸ்தி பரம் ததோன்யது சோகம் சஜத்வம் சஜ சர்வமேதது. நீ என்றோ நான் என்றோ எதை சொல்றதோ எல்லாமே அந்த பரம்பொருள் தான். ஆத்மஸ்வரூபம் தியஜது பேத மோகம். ஆயல் அது ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. இந்த பேதம் நீங்க வேற நான் வேற எனக்கு கொடுக்குதான்னு எண்ணத்தை விட்டுருங்கோ. இது ரிதஸ்தேன சராஜவர்யா சத்யாஜ பேதம் பரமர்த்த திருஷ்டி. இது ரிதஸ்தேன சராஜவர்யா. இப்படி சொன்ன பிறகு அந்த சவீர மகாராஜா அவர் தான் போயிட்டு இருக்கார். ரகுகுண மகாராஜா அவர் போயிட்டு இருக்கார். பல்லாக்கில எழுதுருக்கார். அந்த பல்லாக்க தூக்கிறதுக்காக தெரிவிச்சார். அவர் யார் சுவாமியினர்? அவர் தான் ஜடபரதர். அந்த ஜடபரதன் அவர் சாதாரண கட்டுக்கிட்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அந்த பல்லாக்க தூக்குறவள் ரொம்ப சிரமமா இருக்குன்னு வச்சுட்டு இவரை கொண்டு வந்து அங்க நிறுத்தி விட்டா பல்லாக்குள்ள. இவர் போயிட்டே இருக்கார். விவகாரம் என்னன்னா, இவருக்கெல்லாம் பல்லாக்க தூக்கி வழக்கம் இல்லை. இவர் எப்படின்னா பூமியில ஒரு இரும்பு இருந்தாலும் ஒரு ஈ இருந்தாலும் அது மேல கால வைக்கப்படாது பார்த்து நடக்கிறவர். அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் வரும்பொழுது என்ன அது எந்த பிராணி மேலையும் கால் விழப்படாத நடந்தவர். 2-3 தரம் இப்படி பண்ணி மேல இருக்கிற பல்லாக்கிற ராஜாவுக்கு அடிபட்டது. அவர் கீழே இறங்கி பார்த்து இப்படி சொல்றார், என்னப்பா அப்படின்னு அதட்டினர். அதட்டும் பொழுது அப்புறம் பார்த்து சொல்றார், இவர் இந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து அதே என்ன நினைச்சுட்டு இருக்கார். தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு சர்வதா சர்வகாலம் பரமாத்மாவை நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான ஜடபரதன் இந்த விவகாரத்தை ஆத்ம தத்துவத்தை எடுத்து ராஜாவுக்கு சொன்னதுமே ராஜா காலில் விழுந்து சேவிக்கிறார். ஏண்டனர், இந்த வேதாந்தம் கேட்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன்னு. இதை நான் கேட்கணும்னு போயிட்டு இருக்கேனே வெகு தூரம். ஆனா என்னடா என்னையே பல்லாக்கும் போது தூக்கின்றது நீங்களே சொல்லிட்டு இருக்கேன், என்ன யாரு நீங்கன்னு சொல்லும் பொழுது அப்புறம் தன்னுடைய தரிசனத்தை சொன்னார். அப்படி அந்த வேதங்கள் எல்லாம் இவர் சொன்னதுனால்தான் போச்சு. ஒரு தத்துவத்தை எப்பொழுதுமே நினைத்து கொண்டு அதிலேயே ஈடுபட்டு கொண்டது ஆச்சாரத்தோட இருக்கிற மகான்கள் அவ சொன்ன அந்த வார்த்தை நமக்கு தைக்கும். புத்தகத்துல இருக்க எல்லோரும் படிக்கலாம், படிச்சா புரியாது இல்ல. ஆனா என்னென்ன படிச்சா புரியறது வேற, நம்ம மனசை தொடர்றது வேற.
நம்ம இதயத்துல இது சொல்றது ரைட்டு, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அப்ப வரும். அதுக்கு என்ன இவர் அனுஷ்டானவானா இருக்கணும். அத சொன்னதுமே சத்யாஜ பேதம் பரமர்த்த திருஷ்டி. இதே போலயே விஷ்ணு புராணத்துல யமன் சொல்றார், சகலமிதமஹம் ச வாசுதேவா பரமபுமான் பரமேஸ்வரஸ்ய ஏகः இதிமதி ரஜலா பவத்யனந்தே ஹிருதயகதே விரஜதான் விஹாய தூராத் சகலமிஹம் இதமஹம் ச வாசுதேவா. யமதூதர் ஒரு பிடிச்சுட்டார். யாராருக்கு எப்பப்ப எத்தனை நாள் வாழணுங்கிறது ஆல்ரெடி டிசைடட். நீங்க பிறக்கிற காலத்திலேயே எண்டும் தீர்மானம் ஆயிடுது. ஆனா அது எப்பன்னு நமக்கு தெரியாது. இது விவகாரம் என்னாச்சுன்னா, ஒரு குரூராத்மா உலகத்துல இருந்துட்டு இருக்கார். அவருக்கு இருந்தா போல இருந்து டக்குன்னு மரணம் வந்தாச்சு. அந்த மரண சந்தர்ப்பத்துல அவர் என்ன பண்ணிவிட்டார், தன்னுடைய பையனை நானுன்னு கூப்பிட்டார். அவருக்கு நாராயணன்னு பேர் வச்சிருந்தார். குரூராத்மடஜாமேலுடு நாராயணன்னு சொன்னாத்மனந்து நிபிலுவன். அவருடைய பையன் பேரு நாராயணன். இது பிராணம் போற சமயத்துல நானுன்னு கூப்பிட்டார். அது நாராயணான்னு கூப்பிடல அவர், அது ஏதோ பாதி பேரை கூப்பிட்டுருக்கார். இது என்ன விவகாரம்னா, இது வந்ததுமே இந்த வார்த்தை கேட்டதுமே விஷ்ணு தூத்தாள் அங்கிருந்து ஓடி வந்துட்டார். என்ன சுவாமின்னார், மரண சந்தர்ப்பத்துல பகவான் நாமாவை சொன்னா ஆயால் அவனை விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம்னா மரண சந்தர்ப்பத்தில் ஐயோம்பா, அதாவது பகவான் நாமாவை சொல்ல மாட்டா, வராது. ஏன்னா இதயத்துக்குள்ள இருக்கிற மர்மஸ்தானத்துல இருக்கிற பிராணன் அங்கிருந்து கிளம்புறதோ இல்லையா, அப்ப வலிதான் வரும். வலியா இருக்கிற காலத்துல வெச்சுண்டு இருப்பானே தவிர பகவான் நாமாவை சொல்ல. நல்லா சந்தோஷமா இருக்கிறப்பவே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். நமக்கு வேற ஏதோ காரியக்கிரமங்கள் வருது. இது போல கஷ்டமான சந்தர்ப்பத்தில் வருவாம முடியாது. அது என்ன ஆச்சு இது போல ஒரு சந்தர்ப்பம்னா, இவர் என்னமோ பையனை கூப்பிட்டார். அது மகாவிஷ்ணுவை கூப்பிடணும் எனக்கூடியதான எண்ணத்துல பக்தியிலையும் கூப்பிடல. சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா க்ஷேளனமேவா அப்படின்னு வேற சாக்கில பகவானை கூப்பிட்டாலும் பகவான் நீங்க பக்தியோடு சொல்றாதான் நினைச்சிட்டு இருக்க. அடுத்த கிரமம் விஷ்ணு தூதாள் வந்துட்டார். அந்த விஷ்ணு தூதாள் வந்து அவர் அழைத்துன்னு போனதுமே யம தூதாளா அந்த சமயத்துக்கு வந்திருக்கா. ஏன்னா இவ டியூட்டியை பண்ணிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணினா, அந்த லிங்க சரீரம் எங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு இவ சண்டை போட்டார். விஷ்ணு தூதாட்ட நிக்க முடியுமா? அவ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க. அவன் என்ன பண்ணா, அடிச்சு பிடிச்சுட்டு அவன் அழிச்சுட்டு போயிட்டான். இவன் நேரா போய் யமதர்மராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்றான். என்ன ஆச்சுன்னா, இது போல இவர் அழிச்சுன்னு வந்தோம், உலகத்துல இருக்கிற எல்லா தப்பும் சேர்த்து பண்ணியிருக்கார் அந்த மனுஷன். அந்தனராக இருந்து எது எது பண்ணப்படாதோ அத்தனை காரியங்களும் பண்ணியிருக்கார். ஆகையால் அவர் நம்ம யமலோகத்துக்கு அழைச்சுட்டு வரோம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா எங்களை அடிச்சு விட்டு விஷ்ணுத்துல அழைச்சிட்டு போயா அப்படின்னு. அப்ப யமதர்மராஜா சொல்ற, சகலமேகமிதம் ச வாசுதேவா பரமபுமான் பரமேஸ்வரஸ்ய ஏகः. அப்ப அந்த அஜாமனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளோ என்னுடைய சரீரத்தில் இருக்கவரோ மகாவிஷ்ணுவோ எல்லாரும் ஒண்ணுதானப்பா. இதிமதி ரஜல பவத்யனந்தே. இப்படி தெரிஞ்சின்றவாளா யார் இருந்தாலும் சரி, ஹிருதயகதே விரஜதான் விஹாய தூராத். இனிமேல இப்படிப்பட்டவாள் கிட்ட போகாதீங்க நீங்க. என்ன இந்த ஒரு ஸ்வரூபம் யார் அறிகிறாளோ அவ எல்லாமே பரமாத்மா ஸ்வரூபம். ஆகையால் அவளை அழிச்சுன்னு வரக்கூடாது. யமதர்மராஜா நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. யாரு பாபம் பண்ணினவாளதான் அழிச்சுன்னு வரணும் யமலோகத்து. இவாளெல்லாம் பகவானை நினைத்தவர்கள், ஆத்ம தத்துவத்தை ஒரு நாள் காதால கேட்டவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள். தான் மரண சந்தர்ப்பத்துல பகவன் நாமாவை வாயை விட்டு சொல்லியிருக்கான். எப்ப பகவன் நாமாவை சொல்லியிருக்காளோ அப்பொழுதே அவனுக்கு அந்த நாக்குல இருந்து அந்த நாமா வராதுன்னு. நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு இருப்போம் தவிர பகவன் நாமாவை வர்றதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். பகவன் நாமாவை மேல போய் 1000 நாமாக்கள் சொல்லும் பொழுது சொல்ல போறேன். அவருக்கு ஒரு பேரு புண்ணிய சிரவண கீர்த்தனா. புண்ணியம் பண்ணினாதான் சுவாமி அவருடைய நாமாவை சொல்ல முடியும் உங்களால. இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பெயரை வச்சுருப்பேன். அந்த பகவன் நாமாவை சொல்ல மாட்டேன், அதோட பேர் இருந்தாலும் அதை வேற விதமாக சொல்வேன். ஆயா அப்படி எப்ப சொன்னாரோ அவர் புண்ணியம் பண்ணினவர். ஆயல் அவர் விட்டுருக்கோ அப்படிங்கிறார். ஹிருதயகதே விரஜதான் விஹாய தூராத் யதாக வசுதா சர்வம் சத்யமேவ திவௌகதா அஹம் பவோ பவந்தஸ்ய சர்வம் நாராயணாத்மகம் சத்யமேவ திவௌகதா. இந்த பூமாதா சொன்னது இதுவும் ரைட்டு தான் பண்ணார். அஹம் பவஹ, நான் பிரம்மாவான நான்
பவஹா பரமேஸ்வரன், பவந்தச்ச தேவதைகளும், சர்வம் நாராயண ஆத்மகம் இருக்கிற ஒரே தத்துவம் தான் அநேக உருவங்களோட அநேக பெயர்களோட இருக்கு. பிரம்மதேவர் என்றும், விஷ்ணு என்றும், சிவன் என்றும், ருத்ரன் என்றும், இந்திரன் என்றும், பிரஜாபதி என்றும் தனித்தனி செயல்களுக்கு ஒரே ஒரு காரியம் அப்படி இப்படி நடக்கிறது. காலத்துல சம்பளம் வந்ததுமே இது வாடகை கொடுக்கறதுக்கு எழுதி வச்சிருக்கோம், இது கரண்ட் பில் கட்டுறதுக்கு, இது சாமான் வாங்கறதுக்கு தனித்தனியா கவர்ல போட்டு வச்சு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்கள. சில பேர் இப்படி பண்ணுவா, அது அதுக்கு அது. ஆனா அவசரத்துக்காக இதுல இருந்து எடுக்கப்படாது. எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒரு அவசரத்துக்கு யாரோ வந்திருக்கான்னு அதுல இருந்து எடுத்துருந்தா அதை அடிக்கிட்டு போயிடும். அதே விதமாக அவாவா இந்தந்த காரியம் பண்ணணுங்கிறத அந்தந்த சக்தி அங்கெங்கே இருக்கு. அதுவே தவிர ஆனா அதனால அதெல்லாம் வெவ்வேறுன்னு நினைக்கப்படாது. எல்லாம் ஒரே தத்துவம் தான். ஆனா அந்தந்த செயல்கள் பண்றதுக்காக தனித்தனியா அமைஞ்சிருக்கு. சர்வம் நாராயணாத்மகம் விபூதயஸ்துதா விபூதயஸ்துதாஸ்தேவம் பரஸ்பரம் ஆதிக்கம் நியூனதா பாத்திய பாதகத்வேன வர்த்ததே. எல்லாம் அந்த பரமாத்மானுடைய விபூதி ஐஸ்வர்யம், அவ்வளவுதான். அதனுடைய ஒரு ஸ்வரூபம் இப்படி தனித்தனியாக இருக்கே தவிர நம்ம பார்க்கறதுக்கு இது வசதி, இது தாழ்த்து, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நாம நினைக்கிறோமே தவிர இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். பவானகம் ஜவிஸ்வாஸ்மம் ஏக ஏவை காரணம் எததோ அஜகதோ அஸ்ய ஜகத்யஸ்ய வேதேனாவாம் வியவஸ்திதோ. இருக்கக்கூடியதான பவானகம் சங்கரனா இருக்கட்டும், பிரம்மா சொன்ன பொன்ன பிறகு அந்த சங்கரன்கிட்ட சொல்றார் பவானகம் ஜவிஸ்வாஸ்மன் ஏக ஏவை காரணம். எல்லாமே காரணஸ்வரூபத்துல ஒண்ணுதான். வேதங்கள் நம்ம பார்த்துக்கிறோம். அம்பாளுக்கு ஒரே ஸ்வரூபம், ஆனா 16 நாளுக்கு 16 பேர் வச்சிருக்கோம். பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. பௌர்ணமியிலிருந்து அது பிரதிபத்து பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் 16. அந்த 16 சந்திரகலைகளுக்கும் அம்பாளுக்கு 16 பேர். காமேஸ்வரி, ஜுவாலாமல்லி, பகவான், நித்தியம் அப்படி தனித்தனியா பேரை வச்சு அந்தந்த விதமாக வழிபடுறோம். அதே விதமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்க மாதிரி அதே ஒரு தத்துவமானது அந்தந்த சந்தர்ப்பத்துல அப்படி எப்படி மாறுறது, அவ்வளவுதான். ஜெகதோ ஜெகத்யர்த்தே வேதானாம் ஸ்வாம்யவஸ்திதோ ஸ்வயா யதபயம் தத்தம் தத்தமகிலம் மயா மத்தோ அவிபவன்னாத்மானம் திரட்டும் நார்ஹசி சங்கரா. சொல்றார் பரமேஸ்வரன் அபயத்தை கொடுத்தாரையானால் மகாவிஷ்ணு அதுல இருந்து நோன்னு சொல்ல மாட்டார். ஒரு கவலை இல்லைன்னு பரமேஸ்வரன் சொன்னாரையானால் மகாவிஷ்ணு அதை இல்ல நான் கொல்லப்படுறேன்னு சொல்ல மாட்டார். அது பேர்ல சில பேர் இருந்துருக்கா. யாரு? விஸ்வாமித்தர் ஒருத்தர், வசிஷ்டர் ஒருத்தர். வசிஷ்டர் எஸ்ன்னு சொன்னா விஸ்வாமித்தர் நோம்பார். அது என்னமோ அவ 2 பேருக்கு ஒரு சண்டை வந்துருக்கு விவகாரம் முழுக்க. ஆனா அப்படி இல்லை இவருக்கு. பரமேஸ்வரன் என்ன சொல்றார்? மகாவிஷ்ணு அபயம் கொடுத்தா அதை தானே ஒத்துக்கிறார். யதவயம் தத்தம் தத்தமகிலம் மயா மத்தோ அவிபின்னமாத்மானம் திரட்டும் நரசி கிரங்கரா. நான் வேறு நீங்க வேறு, எனக்குடையதான வித்தியாசம் கிடையாது. நீங்க சந்தியாவந்தனத்துல என்ன சொல்ற? பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு ஒண்ணும் தானே சொல்லிட்டு இருக்க. ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது சிவசிய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோசிய ஹிருதயம் சிவா. இது என்ன தருது? சிவனுடைய இதயம் விஷ்ணு, விஷ்ணுனுடைய இதயம் சிவன் வசுதாதன். அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதன் வாயில மண்ணும்பா. இது வதனம் சொல்லுவான். வஸ்துதா என்னன்னா தத்துவம் ஒண்ணுதான். ஆனா அந்த தத்துவத்தை நாம எப்படி வழிபடுறதுல வெவ்வேறையா. ஒரு வழக்கமாக இந்த சம்பிரதாயத்துல வந்ததுனால இப்படி வழிபடுறோம். உள்ள இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான், அதை கவனிக்கணும். இதுதான் இங்க முக்கியமாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்லக்கூடியதான ஸ்வரூபம். ஏனென்றால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல் நாமாவே நீங்க என்ன பண்ற? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா. விஷ்ணுர் விஸ்வம் வஷட்காரான்னு சொல்லல. யார ஸ்தோத்திரம் பண்றேனோ அந்த ஸ்தோத்திரத்துல முதல் நாமாவது அவர் தான் இருக்கணும், இல்ல கடைசி நாமாவது அதுதான் இருக்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த ஸ்ரீ லலிதாம்பிகா அப்படின்னு முடியுது. இந்த லலிதாம்பிகான்னு முடியறதுனால இது லலிதா ஸ்தோத்திரம். அதே போல விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது சர்வ பிரகரணாயுதான்னு முடிகிறது. ஆனா முதல் நாமாவது அவரது இருக்க வேண்டாமா? இல்லையே, 2வது நாமா தானே இருக்கு. ஏன் விஷ்ணுர் விஷ்ணு வழக்காரான் வரப்படாதான்னு? இல்ல சார், அப்படி வரப்படாதுன்னு. ஏன்னா முதல்ல மகாவிஷ்ணுவானவர் எப்படி இருக்கார்? எல்லாமாக இருக்கார், எல்லா பொருளாகவும் இருக்கார். உலகமே அவருடைய ஸ்வரூபம். உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளாகவும் அவர் இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் நாமாவை சொல்லணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி இருக்க?
வேதத்தினுடைய சாரமாக இருக்கு. அதான் பகவான சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கார்? ஞானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா ருடிபிஹி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே. ஞானி நாமானி கவுனானி, குணப்பிரயுக்தமாக பகவானுக்கு சொன்னதான நாமாக்களை, வேதங்கள்ல அங்கெங்க இருக்கக்கூடியதான நாமாக்களை அந்தந்த மந்திரத்திலிருந்து அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆகையால் இந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடியதான கற்களை, அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல செதுக்கி உங்களுக்கு மாலையா கொடுத்துருக்கார். அத முதல்ல என்ன சொல்லியிருக்கார்? விஸ்வம்னு நினைங்கோ, உலகமே அவர்னு நினைங்கோ, உலகத்தில் இருக்கக்கூடியதான ஏற்றத்தாழ்வுகளையில முதல்ல மறங்கோ. இதை நான் வச்சிக்கிறேன். கோவிலுக்கு போனேன்னா, கபாலீஸ்வரர் கோவிலுக்கு, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, முதல்ல அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்க பார்த்தீங்களா, அங்க ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கும். எல்லாரும் அந்த படிக்கட்டுல சில பேர் காலை வச்சு தாண்டுவா, சில பேர் காலை தாண்டி வைப்பா. அவளுக்கு டவுட், மிதிக்கலாமா மிதிக்க விடாதா? ஏன் சார் இவ்வளவு பெரிய கல்லை வச்சிருக்கா, படிக்கட்டை வச்சிருக்கா, சின்ன படிக்கட்டா வைக்கப்படாதா? இப்படி எல்லாம் ஒரு ஐடியா வரலாம். ஆனா விவகாரம் என்னன்னா, அது அப்படி இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? இது முக்கியமாக ஆகம சாஸ்திரம். ஒரு கோவில்னு வந்தா அந்த கோவில் எப்படி கட்டணும், எதை எங்க வைக்கணும்னு ஒரு சிற்ப சாஸ்திரம் சொல்றது. இந்த பெரிய படிக்கட்டு ஒண்ணு வச்சிருப்பான் எந்த கோவிலையும். அது என்ன சொல்றதுன்னு, அந்த படிக்கட்டை நீங்க தாண்டும் பொழுது என்ன பண்ணணும்னு, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களையும் இங்க விட்டுருங்க. அதனால்தான் அந்த கோவிலுக்கு ஆலயம்னு பேரு. ஆலயம்னா ஆ சமந்தாத் லயம் யாதீதி ஆலயம். நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்க அலயத்தை அடையணும். வீடையும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இங்க உள்ள வாங்க. கோவிலுக்குள்ள வரும் பொழுது என்ன, பகவானை மட்டும்தான் தியானம் பண்ணணும். எனக்கு அது வேணுமே, இது வேணுமே, எப்படி போகணுமே, இந்த நினைப்பெல்லாம் பகவானை கேட்காதீங்க. அதுக்காக தான் சார் கோவிலுக்கு போறேன். அதுக்கு நீங்க கோவிலுக்கு போக வேண்டாமா, ஆத்துலயே உட்கார்ந்துன்னு பகவான் சொன்னா பகவானுக்கு கேட்கும். ஆனா கோவிலுக்கு எதுக்காக போயிட்டு இருக்க? உங்களுடைய விண்ணப்பங்களை லிஸ்ட் கொடுக்கறதுக்கு இல்ல, மினிஸ்டர் கிட்ட லிஸ்ட் கொடுக்கறதா போல கோவில பாப்பட. அதுக்கு என்னன்னா, எல்லாத்தையும் அங்க நிறுத்தி வச்சிருக்கோம். வச்சுட்டு உள்ள போய் பகவான பாருங்க. எப்படி அந்த கர்ப்பகிரகத்துல கருவறையில இருக்கக்கூடியதான பகவான் என் இதயத்துல இருக்கட்டும். இதான் அங்க பிரார்த்திக்க. அதனாலதான் பகவான் கற்பூர ஆரத்தி பண்ணும் பொழுது நம்ம பார்க்கணும், கட்டம் போடக்கூடாது. அப்ப அது கற்பூர ஆரத்தி கட்டப்ப நல்லா பார்த்து விட்டு அப்புறம் வெளியில கண்ணை மூண்டு அந்த உருவத்தை இதயத்துல வச்சு இப்படி பண்ணினீழையானால் அந்த பகவானுக்கு என்ன தெரியும், உங்க மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு தெரியும். அதை கரெக்டா அந்த சமயத்துக்கு தகுந்தா போல நீங்க என்ன வேணுமோ அதை கரெக்டா கொடுப்பார். அதனால்தான் அதுக்கு ஆலயம்னு பேரு. ஆலயம்னு எதுக்காக சொன்னேன், இந்த இடத்துல லயத்தை அடையணும், அதுக்காக. அதனால தேவாலயம், பகவான் தேவதை இருக்கக்கூடியதான இடம், அதனால தேவாலயம்னு சொல்றோம். அதான் தேவஸ்தானம்னு சொல்றோம், பகவான் இருக்கும் இடம். அப்படி இடத்துல போனா அந்த தேவஸ்தானம்னு சொல்ற அளவு நமக்கு இந்த பேர்ல ஏன் வச்சாலும் யோஜனையே பண்றது இல்லை. எந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா அதான் நமக்கு தெரியும் சார் அப்படிங்கிற விவகாரம். எதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அத்தனையும் பாஷ்யத்துல தான் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் விவகாரம் மேல போய் சொல்ல போற பாஷ்யத்துல இருக்கு. ஆனா பாஷ்யத்துல நம்ம நிதானமா கவனிச்சு பார்க்கணும். ஆகையால் விவகாரம் என்னன்னா, தாங்கள் எல்லாவற்றையும் இங்க லயத்தை அடைஞ்சு அப்புறம் பகவான் இடத்துல போகணும். பகவான் இடத்துல போகும் பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணமோ, இது நடக்கலையேன்னு ஒரு கவலையோ தாபமோ ஒன்றும் இல்லாமல் சுத்தமான அப்பழுக்கற்றதான மனதோடு அங்கே போனிலையானால் அந்த பகவானுடைய பிரதிபிம்பம் உங்க இதயத்துல நிற்கும். அதே போல விஷ்ணுதாசனம் படிக்கிறதுக்கு முன்னால நீங்க எப்படி இருக்கணும், உலகம் முழுக்க பரம்பொருளா இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வேணும் உங்களுக்கு. அவர் விஸ்வமாக இருக்கார். நீங்க முழித்து கொண்டு இருக்கும் பொழுது வேதாந்தம் உங்களை சொல்றது உங்களுக்கு என்ன பேருன்னா விஸ்வம்னு பேரும். நீங்க முடிச்சுட்டு இருக்கிற ஜாகிரத அவஸ்தையில உங்களுக்கு என்ன பேரு, விஸ்வம். ஏன் சார் உலகத்துல இருக்கு அயல உலகம்னு பேரு வச்சேன். உலகமாக இல்லார் பரமாத்மா, அயல் அவருக்கு விஸ்வம்னு பேரு. உலகமாகத்தான் அவர் இருக்கார். தத்துவமையா இருக்க, தத்துவாதீதமாகவும் இருப்பார். அந்த தத்துவமையாக உலகமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கிறவர் விஸ்வம். அதை தாண்டினவர் விஷ்ணு. ஆகையால் இந்த ரெண்டு நாமாக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான்
உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளாகவும் பகவான் இருக்கார். ஒவ்வொரு பொருளுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான இடவழியாகவும் அவர் இருக்கார். அதை அறிபவனாக தாங்களும் இருக்கு. ஆகையால் தாங்களும் பகவான் தான், அறியப்படும் பொருளும் பகவான் தான். அறிவு எனக்கூடியதான ஸ்வரூபமும் தியான தியாத்திர தேயரூப தர்மா தர்ம விவர்ஜிதா. தேயம் பொருள், தியானம் அத பாக்குறது, தியாதா இவனும், எல்லாம் ஒரே தத்துவம் தான். அந்த தத்துவத்தோட நம்ம தியானம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லப்படுறது. சோகம் சத்வம் ஜகச்சேதம் ததேவாசுர மானுஷம் அவித்யா மோகிதாத்மான புருஷாக பின்ன தர்சனா. இப்படி அவித்யினால வெவ்வேறாக இவளை நினைக்கிறாளே தவிர இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. இப்படி விஷ்ணு புராணம் சொன்னவன் பவிஷ்யோத்தர புராணம் என்ன சொல்றது பாருங்க. விஷ்ணோரன்யந்து பஸ்யாமி யோமாம் பிரம்மாணமேவச குதர்க்கமதயோ மூடாக பச்சந்தே நரகேஸ்வதா. புராணங்கள்லயே சில புராணங்கள் ஆல்ரெடி ஆன கதையை சொல்றது, சில புராணங்கள் நடக்கக்கூடியதான கதையை சொல்றது. அந்த வியாசாச்சாரியர் அவளுக்கு மேல என்ன வருங்கிறத ஒரு தபசக்தியினால அறிந்தவர். இந்த தபஸுங்கிறது ஒண்ணு பண்ணினோமையானா, தபஸுன்னு என்ன, கான்சென்ட்ரேஷன், மனசையும் புலன்களையும் அடக்கி இது எப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினைத்தோமையானால் அதனால எல்லாவற்றையும் பார்க்கலாம். இப்பெல்லாம் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து ஏதோ பண்ற பாருங்க, அதுலயே நட்டமா இருக்கான். ஒரு மாசம் 2 மாசம் இது எப்படி இது எப்படி இது எப்படி அப்படியே முடிச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்பொழுது அவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் மறக்கிறது, அவனுடைய மனசே அதுக்கு வழியை காட்டுறது. இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்லாம் ப்ரோக்ராம் எழுதுறான் பாருங்க, என்னமா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் இருக்க முன்னால செல்போன் இருந்ததா, செல்போன் இருந்ததா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அப்ப செல்போன்ல கேமரா வச்சோம், போறாதுக்கு வேற என்னமோ இன்டர்நெட் அதுக்குள்ள பூர வைக்கிறேங்கிறான், வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி சார் தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கான், பகவான் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்காரா, இல்ல. இது இங்க வந்தா இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணணும் அதுலயே முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அந்த முயற்சி பண்ணும் பொழுது அவனுக்கு தானா வருது, பகவான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். யார் உள்ளன்னா அவர் இருந்துட்டு இருக்கார். அதுக்கு என்ன வேணும், உங்க மனசுல ஏகாக்கிரதை வேணும். அந்த ஏகாக்கிரதை இருந்தா எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த ஏகாக்கிரதை தான் புராணங்கள்ல வியாசாச்சாரியர் நமக்கு காட்டி கொடுத்துட்டார். எந்த பதார்த்தத்தையும் ஏகாக்கிரத்தினால அடையலாம், ஆனா நம்ம அதுதான் இல்லை. நமக்கு ஒண்ணு பார்க்கும் பொழுதே 4 பார்க்கணும்னு, அதுக்காகத்தானே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். எதையாவது ஒண்ணு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூண்டு ஜபம் பண்றல, யோசனை பண்ணுங்க. நம்ம பண்றோம், வேற யாரும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை மட்டும் தியானம் பண்ணிட்டு மற்றவைகளை விட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு தியானம் பண்ற எல்லாரும் பண்ணலையே. இதுவும் பண்ணினா நல்லதுன்னு நமக்கு தெரியுது, சாந்தி வர்றதுன்னு தெரியுது, ஆனா பண்ண முடியல. ஏன், நம்ம மனசை அப்படியே எல்லா பக்கத்துலயும் சேர்த்து வச்சிருக்கோம். இல்லாத ஊர்வம்பல்ல நம்ம மனசுல வாழ்க்கையில சேர்த்து வச்சுருக்கோம். அதனாலதான் என்ன ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா தியானம் பண்ணினேலையானால் அதனால எல்லாவற்றையும் நீங்க அடையலாம், அவ்வளவு எல்லா நன்மையும் நீங்க அடையலாம். அதனால இந்த தியானம் பண்ணி நாளைக்கு என்ன வரப்போறது என்கிறது கண்டுபிடிச்சிருக்க. அடுத்த பிறகு பிரம்மதேவர் யாரு சார், அனுமான்னு தீர்மானம் பண்ண. இப்ப இருக்கு இந்த யுகம் ஆச்சு, அடுத்த யுகத்துல பிரம்மதேவர் யாரு, அனுமார். அதே போல அடுத்த யுகத்துல இன்னார் என்னமா வரப்போறார் அப்படிங்கிறதே அவ கண்டுபிடிச்சிருக்க. காரணம் என்ன, எந்தெந்த அளவுக்கு யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு இந்தந்த போஸ்ட். இப்ப இந்த அளவுக்கு யாருக்கு புண்ணியம் பண்ணியிருக்காங்கிறது அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதே போலயே அவர் என்ன சொல்றார், விஷ்ணோரன்யந்துவஸ்யாமி யோமாம் பிரம்மாணமேவசா. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் மகாவிஷ்ணுவை தவிர 2வது பொருள் இல்லை, அந்த சக்தியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பிரம்மாணமேவச குதர்க்கமதயோ மூடா பச்சந்தே நரகேஸ்வதா. இதை தெரிந்து கொள்ளாமல் மனுஷன் நீங்க வேற நான் வேற அது வேற இது வேற அப்படின்னு நினைச்சுட்டு சண்டை போட்டு இருக்கா. எல்லாரும் நரக்கத்துக்கு தான் போறாரு. ஏகமோ உடாதுராத்மான பின்னம் பசியந்தி மாமரே. சிவன் வேறு விஷ்ணு வேறு அப்படின்னு நினைச்சுட்டு யாரு பாக்குறாளோ பிரம்மாணஞ்சதஸ்மாது பிரம்மாத்தியாஸ்வமம் சுகம், இப்படி உயர்ந்ததான ஒரு பாபத்தை தான் அடைஞ்சிட்டு இருக்க. ஆனா தத்துவம் என்னன்னு எல்லா இடத்துலயும் ஒரே தத்துவம் தான் அப்படின்னு பவிஷ்யேஸ்வர புராணத்துல பரமேஸ்வரன் சொன்னார். இது வரைக்கும் அதுக்கு பிறகு ஹரிவம்சம். இந்த ஹரிவம்சத்தை பத்தி முன்னாலேயே சொன்னேன்.
பாரதத்துல கடைசி போர்களுக்கு ஹரிவம்சம்னு பேரு. மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா அவளுடைய வம்சம் யாராரு எத்தனை பேரு அவளுடைய பெயர்கள் அவவா என்னவா பண்ணிட்டு இருக்கா என்னங்கிறது ஹரிவம்சம். கைலாச யாத்திராயாம் மகேஸ்வர வச்சனம் ஆதித்வம் சர்வபாவானாம் மத்தியமந்தஸ்ததா பவான் பூர்ணமபூத் விஸ்வம் த்வயி சர்வம் பிரலீயதே. சில புஸ்தகங்கள்ல இந்த ஸ்லோகங்கள்லாம் முதல்ல இருக்கும் பாஷ்யத்துல. இந்த இப்படி இருக்கு இங்க இருக்கு. சில பிராச்சீன கிரந்தங்கள் பாஷ்யம் போட்டதுல இந்த ஸ்லோகங்கள் முதல்ல இருக்கும். ஆதித்வம் சர்வபாவானாம் மத்தியமந்தஸ்ததா பவான் சர்வமபூத் விஸ்வம் த்வயி சர்வம் பிரலீயதே. நீங்க தான் இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால இருந்தேள். ததேவ சோம்ய இதமக்ராசீத் ஏகமேவாத்விதீயம். உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால ஒரே தத்துவம் தான், ஒரு சக்தி இருந்தது. அந்த தத்துவத்துல இருந்து உலகங்கள்லாம் உண்டாச்சு. உலகங்கள்லாம் எப்படி உண்டாச்சு இது ஒரு பெரிய டிஸ்கஷன். வெஸ்டர்னர் என்ன சொல்றான், பிக் பேங் தியரின்னா இருந்தா போல இந்த டமால்னு வெடிச்சது அதுல இருந்து எல்லாம் உண்டாச்சு அப்படிங்க அவன். நாம அப்படி சொல்லல. இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால ஒரு சத்துங்கிற ஒரு தத்துவம் இருந்தது. அது தனக்குள்ள அசித்தியமான அபரிமிதமான ஒரு மாயையை தன்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கு. அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய. அந்த சக்தி அவரை விட்டு பிரிச்சு பார்க்க முடியாது. உங்க கையில எழுதும் திறமை இருக்கு, கண்ணுல பார்க்கும் திறமை இருக்கு, அதை எடுத்து டேபிள்ல வைக்க முடியுமா? கால்ல நடக்கிற திறமை இருக்கு, அந்த திறமை எடுத்து வைக்க முடியுமா? அப்ப உங்களுக்கு எத்தனை கைன்னா 4 கைன்னா என்னன்னா 2 கை, 2 கையில பகால செய்யக்கூடிய திறமை 4ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆயல் சக்தி சக்தி மதோர பேதா. அந்த சக்தியும் சக்தி வேலை செய்யக்கூடியதான இடமும் 2 ஒண்ணுதான். ஆக்சுவலா நீங்க கார்ல போகும் பொழுது எது போறது? சக்கரம் தான் சுத்துறது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, காரு போறதுங்கிற. நியாயமா காரும் போகல, எதுவும் போகல, நீங்களும் போகல. அப்ப எப்படி சார்? இந்த மனுஷன் உட்கார்ந்து அதை ஓட்டினா காரு போறது. காரு தனியா போகாது. ஓட்டாத காரு போகுமோ? போகாது. அப்ப கார் இல்லாம இவன் முடியுமோ? முடியாது. அப்ப இவ 2 பேரும் சேர்ந்ததுனால சேத்தன ஜட சம்யோகத்தினால ஜடத்துல செயல் உண்டாகும். இதான் ரகசியம். அதே போல மாயையும் பரமாத்மாவும் 2 பேரும் சேரும் பொழுது அந்த பரமாத்மாவினால ஏவப்பட்டு அந்த மாயையாவது உலகத்தை பண்றது. அதுதான் போன நம்ம சௌந்தர சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம் சிவஹா சக்தியாயுக்தா. இந்த சக்தியோடு சேருமையானால் ஒரு கலம் உண்டாகும். அதே போல இந்த மாயா சக்தி அவரிடத்துல இருந்தது. அந்த சக்தியோட சேர்ந்து இத்தனை பிராணிகளும் போன ஜன்மாவில எத்தனையோ கவலைப்பட்டு உள்ள இருக்காளே, அவளுக்கு தக்கவாறு தகுந்ததான உலகத்தை செய்யணும் எனக்கூடியதான எண்ணத்தை அடைஞ்சார். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதே. அப்படி அதற்கு பிறகு அந்த பிராணிகளுக்கு என்னென்ன வாழ்க்கை இருக்கோ அதுக்கு தக்கவாறு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கார். ஒவ்வொன்றுக்கும் உலகத்தை எப்படி தயார் பண்ணியிருக்கார்? நீங்க இன்னைக்கு ஒரு பழம் சாப்பிடணும்னு உங்க ஜன்மாந்திரத்துல பண்ணியிருந்தீங்களேயானால் அந்த பழத்தை உண்டு பண்ணணும். முதல்ல அதுக்கு ஒரு மரத்தை வைக்கணும், அதை ஒருத்தர் தயார் பண்ணணும். அந்த பழத்தை அவர் கட் பண்ணி அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க அதை நீங்க சாப்பிடணும். அப்ப விவகாரம் என்னன்னா, நீங்க பழத்தை சாப்பிடணும் எனக்கூடியதான கர்மாவை பண்ணியிருந்தேனால் அதுக்கு தக்கவாறு ஒரு பழத்தை உண்டு பண்ணி அதை தயார் பண்ணி அதை பெருசாக்கி அதை வித்து அதை வாங்கி இன்னொருத்தர் வாங்கி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து நீங்க சாப்பிடுற அளவுக்கு அத்தனையும் தயார் பண்ற. இவ்வளவு பெரிய உலகம் எதற்காக தயார் பண்ணது? அவனவன் பண்ணிட்டதான பிராணி கர்மாவனால். ஆயால் தாங்கள் எங்க இருக்கணும், எங்க வாழணும், என்ன பண்ணணும் எல்லாம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுது. அப்ப என்னுடைய முயற்சிக்கு என்ன சார் வேலைன்னு, ஃப்ரீவிலுக்கு என்ன சார் வேலைன்னு, எதை நீங்க அனுபவிக்கணுமோ அதுதான் பிராரப்த கர்மாவில் வந்தது. உங்களுக்கு சொந்தமாக ஒரு மனசு வச்சிருக்கேன். இந்த மனசுனால் நீங்க வேதாந்த கிளாஸுக்கும் வரலாம், சினிமாவுக்கும் போகலாம். யாரும் வேண்டாம்னு சொல்லல, எங்கேயும் போகலாம், உங்களுக்கு ரைட் இருக்கு. ஆனா சினிமாவுக்கு போனாலும் உங்களுக்கு எது வேணுமோ அது அங்க கிடைக்கும், இங்க வந்தாலும் எது வேணுமோ அது கிடைக்கும். ஆகையால் விவகாரங்கள் முழுக்க எல்லாமும் ஃப்ரீவில்லும் உண்டு, 2 ஒண்ணு. ஆகையால் இந்த தத்துவத்தை சொல்றதுக்காகத்தான் ஆதித்வம் சர்வபாவானாம் இப்படி உலகம் உண்டாச்சு. உலகமானது எது ஆக்சிடென்டல் ஃபார்மேஷன் நினைக்கப்படாது. பரமேஸ்வரம் தன்னுடைய தன்னிடத்துல இருக்கக்கூடியதான மாயா சக்தியினால அந்தந்த பிராணிகளுக்கு எந்தெந்த சமயத்துல என்னென்ன வேணுமோ அதை தயார் பண்ணி கொடுத்து கொண்டே இருக்க. அவருக்கு எப்படி சார் தெரியும்? அதான் சொல்றேன், எஸ் சர்வஜ சர்வவிது எஸ் ஞானம எஸ்தவா. அவர் சர்வஜன்.
நம்மளை கவனிக்கிறாரான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பிராணியும் பக்கத்துல இருந்து அவருக்கு எந்தெந்த கணத்துல என்னென்ன வேணும் அது கவனித்துக் கொண்டிருக்கார். ஆகையால் ஆதித்வம் சர்வபாவானாம் மத்தியமந்தஸ்ததா பவான் சர்வமபூத் விஸ்வம், எல்லா உலகங்களும் உங்களிடத்துல உண்டாச்சு. ஸ்வை சர்வம் பிரலீயதே, அதோட மட்டுமல்ல அவரிடத்துலதான் எல்லாமே லயத்தை அடைகிறது. அவரிடத்துல உண்டாகிறது மட்டும் இல்ல, எது உண்டு பண்ணி அப்படியே விட்டுறது இல்ல, அதை காப்பாத்துறது, அதை தன்னிடத்துலயே சேர்த்துக் கொள்றது. சில கம்பெனில பொருளை வாங்கிவிட்டேன்னா அது அவ்வளவுதான் சார், வாங்குறதோட அவனுக்கு அவுட். ரிப்பேர் வந்தா என்ன, நேற்று தான் ஏன் வாங்கினேன் ரிப்பேர் ஆச்சு, சர்வீஸ் சென்டர்ல கொடுப்போம். நீர் தானே கொடுத்துருந்தாரு. ஆமா நான் இல்லை இல்லையே, எனக்கு இதுதான் தெரியும், அதை ரிப்பேர் பண்ண தெரியும். ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது, என் தப்பா இருக்கலாம் உங்க தப்பா இருக்கலாம், சர்வீஸ் சென்டர்ல போகணும். அங்கே போனா ஒரு 100 தரம் சுத்தணும், ஏன்டா இவன்ட்ட வாங்கணும்னு ஆயிடுதும். கடைசியில விற்கிறது என்ன பண்றதுன்னு அதே எங்கேயிட்ட கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போங்கிறான். அது எங்கேயும் தூக்கி வேற போட முடியாது. புது ஃப்ரிட்ஜ் வாங்கினா பழைய ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டு வாங்கிக்கோ. நீ ஏன் பழைய ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறேன்னு கேட்டேன். அது இங்கத்துக்கு போகப்படாது சார், எங்கிட்ட தான் வரணும். ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்பிதந்தி அப்படின்னு எல்லாமே அங்கிருந்து உண்டாருது, அங்கே நிக்கிறது, அங்கே அழிகிறது. அத்தனையும் பரமாத்மா தான். அகம் துவம் சர்வகோ தேவ ஸ்வாமேவாஹம் ஜனார்தன அவயோரந்தரம் நாஸ்தி சப்தைர் அர்த்தைர் ஜகத்ரயே. நம்ம 2 பேருக்கும், சிவனா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் அல்லது அம்பாளா இருக்கட்டும், இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். நம்மளுக்கு வஸ்துதா வித்தியாசம் இல்ல, எல்லோரும் சேர்ந்து ஒரு செயலைத்தான் பண்ணி கொண்டிருக்கோம். நாம நிஜப கோவிந்த யானி லோகே மஹந்திஜ தானியே மம நாமானி நாத்திர காரியா விசாரணா. இன்னொன்னு பார்க்கலாம், சிவசஹஸ்ரநாமத்துல இருக்கிற நாமாக்கள்ல மகாவிஷ்ணுக்கு பொருந்தும். மேல போய் சில நாமாக்கள் தான் புருஷா கபிஹி அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாமா சிவனுக்கும் பொருந்தும் விஷ்ணுவுக்கும் பொருந்தும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிவஹான்னு ஒரு பேர் இருக்கு. என்ன சார் இது வம்பா இருக்குன்னு? இல்ல சுவாமி, சிவஹான மங்களகரமான தத்துவம், அந்த மங்களான அஞ்சமங்களம். அதே போல சிவசஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது விஷ்ணுன்னு பேர் கேட்டனர். வியாபகா, பெயர்கள் தான் மாறுறது, தத்துவம் ஒண்ணுதான். ஒரு தத்துவத்தை வெவ்வேறு பெயரோட கூப்பிடுறது. ஒரு ஸ்வீட் பாருங்க, தீபாவளி சந்தர்ப்பத்துல எல்லாம் கடலமாவும் சக்கரை தான். ஆனா என்னென்ன பண்றாரு, வெவ்வேறு ஷேப்ல போட்டு வெவ்வேறு பேரு. அப்படித்தானே நியூ இயருக்கு 20% டிஸ்கவுண்ட் ஸ்வீட்ல. எதுல டிஸ்கவுண்ட் பண்ணணும் எதை ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, என்னமோ பேப்பர்ல போட்டுட்டு இருக்காரு. நாமளும் டிஸ்கவுண்ட்னு போய் வாங்கிட்டு இருக்கோம். அது நமக்கு வேணுமா வேண்டாமா அவசியமா அதெல்லாம் கிடையாது. டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் போய் வாங்க, அவ்வளவுதானே பண்ணிட்டு இருக்கோம். அதே விதமா பெயர்கள் வேறா இருந்த போதிலும் இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். நாம நிஜப கோவிந்த யானி லோகே மஹந்திஜ தானியேவ மம நாமானி, உங்களுடைய பெயர் என்னமோ அதே பெயர் தான் எனக்கு. நாத்திரகாத்யா விசாரணா ஸ்வதுபாசனா ஜெகநாத சைவஸ்து மம கோபதே. உங்களை யாரு உபாசிக்கிறாளோ அது அவள் என்னையுமே உபாசிச்சிருக்கு. என்ன கேள்வி சொல்லிருக்கேன். சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோஸ்ய ஹிருதயம் சிவா. சிவனை தியானம் பண்ணும் பொழுது சிவனுடைய இதயத்துல யார் இருக்கார்? மகாவிஷ்ணு. காசி கஷேத்திரத்தை போய் பிராண விட்டா நல்லது சாரணம் தான். ஏன் மദ്രാஸ்ல விடப்படாதான்னு இல்ல, அங்கே போனா ஈஸியா போட்டத்தை அடையலாம். என்ன விசேஷம் அங்கே அந்த ஊருக்கு? காசியில விஸ்வேஸ்வரன் என்ன பண்றாரா, அந்த பார்டர் வரைக்கும் எங்க யார் யார் பிராணம் விடுறாளோ அந்த சமயத்துல சரீரத்துல இருந்து பிராணம் போற சமயத்துல அவ இதை காதுல வலது காதுல ராமநாமாவை சொல்றாரு. அப்படி ஒரு ஐதிக்கியம் அங்க. ராமநாமாவை கேட்டு பிராணம் விட்டா அவனுக்கு விஷ்ணு லோகம் கிடைக்குது. விஷ்ணு லோகத்துல வேதாந்தங்கள்லாம் வாசிக்கலாம். அங்கே வாசிச்சு மோட்சத்தை அடையலாம். ஆயல் காசியாந்து மரணான் முக்தி. அவ்வளவுதான் இவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா என்ன, காசி பார்டர் என்னன்னு யாருக்கும் தெரியல. மெட்ராஸ்ல ஒரு காலத்துல பார்டர் என்னடா இருந்ததுன்னு இந்த மயிலாப்பூர் வரைக்கும் தான் இருந்தது. இந்த மந்தவெளி அடையாறுலாம் மெட்ராஸ் பார்டர்ல. இப்ப என்னடா ஆச்சுன்னு அவன் பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டான். இது வரைக்கும் ஊரை பார்க்க அதெல்லாம் போங்க சார், எல்லாம் மெட்ராஸ் பார்டர் தான்ட்டான். ஏன்னா ஓஎம்ஆர் ரோடு எல்லாம் மெட்ராஸ் பார்டர்ட்டான். என்ன டாக்ஸ் வசூல் பண்றதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ விவகாரத்துல என்ன டேட்டுன்னு எனக்கு தெரியாது. காசியாந்து மரணான் முக்தின்னு இருக்கு. நான் விவகாரம் அதவா புத்திர சந்நிதோ இல்லைன்னா பையன் மடியில பிராணனை விடணும். ஏன் சொல்ல தெரியுமா, நான் பையன் பிராணம் விடும் பொழுது, அப்பா பிராணம் போகும் பொழுது அவர் வல்லக்காதுல ராமநாமாவை சொல்லணும்.
இது ஒரு டியூட்டி பையனுக்கு. அதுக்காக நான் ராமநாமம் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா ரெடி அப்படின்னு கேட்காதீங்க. அது தெரியாது. ஏன்னா எந்நேரம் நான் சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது, மரணானந்தரம் அவளுக்கு சம்ஸ்காரத்துக்கு முன்னால கர்ண ஜபம்னு ஒண்ணு சொல்றோம். அப்படின்னு அந்த வலது காதுல அந்த சரீரத்தை எடுத்துட்டு போகும் பொழுது அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லும். அப்ப மூணு தடவை ராம ராம ராமான்னு சொல்லுங்க சொல்லுவோம். இப்பொழுது சம்பிரதாயம் உண்டு. விவகாரம் என்ன, இத விஸ்வேஸ்வரன் பண்றாராம். அதனாலதான் காசியாந்த மரணான் முக்தின்னு இருக்கு விவகாரம். ஏன் சொல்ல வந்தீங்கன்னா, அப்படி எல்லாமே மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணாலும் அவர் இதயத்துல சிவன் தான் இருக்கார். சிவரை தியானம் பண்ணாலும் மகாவிஷ்ணு தான் இருக்கார். இது எதுக்காக சொல்றேன்னா, கீழே மங்களானாம் மங்களம் அதை மறக்கக்கூடாது. என்னமோ பேசிட்டு இருக்காரு சார், விஷ்ணுதாசனாமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கப்படாது. அந்த மங்களானாஞ்ச மங்களம்ங்கிறத நாமாவுக்கு பாஷ்யக்காரர் இத்தனை இடத்துல இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. மதுபாசனா ஜெகநாத சைவஸ்து மம கோபதே. கோபதே வேதபதேன்னு அர்த்தம். எத்தம் துவேஷ்டி போ தேவ சமாம் துவேஷ்டி ந சம்சயா. யாராவது சிவனை வச்சா விஷ்ணு வச்சா போல, விஷ்ணு வச்சா சிவனை வச்சா போல. சத்விஸ்தாரோ யதோ தேவூதபதிஸ்ததா. தங்களுடைய விரிவு தான், பகவானுடைய ஒரு மகிமை தான் மற்ற நாமக்களா இருக்கு. நததஸ்தி விபோ தேவ எத்தே விரஹிதம் கொஜுது. தங்களை விட்டு வேறான பொருள் உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஆகையால் இது நல்லது, இது கெட்டது, இது வசதி, இது தாழ்த்தி எனக்குடையதான பேதம் எதையும் வச்சுக்க கூடாது. எதாசி வர்த்ததே எச்ச எச்ச பாவி ஜெகத்பதே. எத்தனையோ பொருள்கள் உலகத்துல முன்னால இருந்தது, இன்னைக்கு காணும். இப்பொழுது எத்தனையோ இருக்க, அவைகள் நாளைக்கு இருக்க போறதில்லை. எத்தனையோ பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னால இருந்து போயிடுது சார். நம்ம அதை இன்னைக்கு கவனிக்கிறதே இல்லை. இப்ப யாராவது ஃபவுண்டன் பேனா வச்சு பார்த்துருக்கோம், எல்லாரும் பால் பாயிண்ட் பென் தான். என்னடா சேனர் அது போயிடுது. இப்ப என்ன ஆயிடுச்சாலுங்கிறோம். அன்னன்னைக்கு மாறிட்டே இருக்குன்னு. ஒரு காலத்துல இருந்ததெல்லாம் போயாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்கேயாவது பாக்குற இடம். கிராமாந்தரத்துக்கு போனா அவன் நம்மளை விட நல்ல டிவி வச்சுட்டு இருக்கான். உங்க ஆத்துல 10 சேனல் தான் வருது, அவன் ஆத்துல பர்மனண்டா 100 சேனல் வருது. என்னடா எனக்கு யாரோ கொடுத்தா சார் வந்துட்டு இருக்கு. அப்ப நாம இது வரைக்கும் என்ன நினைச்சிருக்கோம், டிரான்சிஸ்டர். ஒரு காதுல கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக காதுல வச்சுட்டு, டிரான்சிஸ்டர் காதுல வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்துவான். இப்ப செல்போன் வந்தோம்னா எழுந்து ஓடுறான் பாருங்க. ஏன்டா இங்க கேட்கலையா, ரூமுக்குள்ள வெளியில போனதான் கேட்கறதான். அதே மாதிரி இருந்தா ஜனங்கள்லாம் அவனை சுத்திட்டு இருப்பான் 4 பேர். என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு அவன் சொல்ற வரைக்கும் இவன் காத்துட்டு இருக்கணும். இவன் கேட்டா அவன் கேட்காது, இருறா அப்படிம்பான். அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்ப என்னடா ஆச்சுன்னு சர்வதா சர்வகாலம் மகாவிஷ்ணு லீலையை பாக்குறவள கிரிக்கெட் மேட்ச் பாக்குறான். அதான் அவேளையில பாக்குறான், ராத்திரி 12 மணி வரைக்கும். அப்ப நான் முன்னால ஒரு காலத்துல எது இருந்ததோ அன்னைக்கே போயிடுதோ இல்லையோ, இன்னைக்கு நீங்க கண்ணுக்குள்ள இருந்தது, நீங்க அனுபவிச்ச பொருள்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப யாராவது சாதம் வடிக்கிறாலும் சாதம் வடிக்கணுங்கிற கான்செப்டே போயிடுது. இப்ப இருக்கிறவளுக்கு தெரியவே தெரியாது இந்த ஜெனரேஷன். இப்ப என்ன குக்கர்ல அப்படியே அதுக்குள்ளேயே இறுகி போயிடுது. அப்படின்னு சாப்பிட்டு இருக்கான். சாதாரணமா அந்த ஆகாரத்துக்கு மேல வச்சு அதுக்கெல்லாம் மேல இருக்கிற பதார்த்தத்தை வடிச்சு தனியா வைக்கும். அப்படி இருந்த விவகாரம் இப்ப எல்லாம் அது போல சமைக்கவே தெரியாதுன்னு இப்ப இருக்கிறவாளுக்கு. ஏன் அது வழக்கம் போயிடுது. ஆகையால் எந்தெந்த பொருள்களை நாம எப்படி உபயோகித்தோமோ அதை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. அதே போல இப்ப இருக்கிறது இன்னொரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து போயிடும். மறுபடியும் திருப்பி வந்தாலும் வரும், வராத போனாலும் போகும். சில சமயத்துல அதுவே ஃபேஷன் வரும். பாட்டி கட்டிட்ட புடவை எல்லாம் இப்ப வருது அதே டிசைன். என்னடா சுவாமினர் இப்ப இது ஃபேஷன்ங்கிறான் இந்த வருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அது போயிடும்னு. அதனாலதான் எதாசி வர்த்ததே எச்சா. எது முன்னால இருந்ததோ இன்னைக்கு அது போய் இப்பொழுது எது இருக்கோ, இப்ப இருக்கிறது போய் நாளைக்கு எது வருமோ. எச்சபாவி ஜெகத்பதே சர்வம் துவமேவ தேவேஷ வினாகிஞ்சித்வயானை. எல்லா கபட நாடக சூத்திரதாரி எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் பண்ணிட்டு இருக்கார் சார், வேற ஒண்ணும் இல்ல. இத்தியாதி வச்சனானி ஏகத்வ பிரதிபாதகானி. இப்படிப்பட்டதான வசனங்கள் எல்லாமே அந்த பரமாத்மா ஒருவர் கிமேகம் தெய்வதம் லோகே நில. இதுதான் ஏகம் தெய்வம். ஆகையால் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தமும் அவர் தான். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அண்ட் above all 3 periods of time அது பார்க்கணும்.
உங்களுக்கு தெரிஞ்சது 3 காலம் தான், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தான். ஆனா இந்த பாஸ்டுக்கு முன்னால ஒண்ணு இருந்தது, அது எப்படி சார் இருக்கும்? இந்த பாஸ்ட் எப்ப சொல்லிட்டு இருக்க, இந்த வருஷம் பிரசன்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த காலமே இல்லாத சமயம் ஒண்ணு உண்டு, காலாதீதமான ஒரு நிலை. காலம்ங்கிறது பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த நிலை. சூரியன் சந்திரன் வந்த பிறகு தானே நீங்க காலத்தை கணக்கிட ஆரம்பிச்சல். சூரியன் சந்திரன் பிறக்கிறதுனால தாதாயதா பூர்வம கல்பயது வேதம் சொல்றது, சூரியனையும் சந்திரனையும் இல்லாத நிலை உண்டு, அதற்கு பிறகு அவர் கல்பிச்சார். அதே போலயே இந்த பிரளய காலத்துல நோ ஜேதா நாஸ்தம் எந்தா ஏகலையே மத்தியஸ்தாதா, இந்த சூரியன் உதிக்கிறத அசமிக்கிறத நிறுத்தி விடுவாராம். வேறுபடுறதுடைய உச்சியில நடுவில் வந்து நிற்பாராம். அப்படி கொஞ்ச நாள் நின்றுமே உலகம்லாம் பதில் எரியும், போயாச்சு உலகங்கள்லாம் பிரளயம் ஆயிடுது அப்படின்னு சொல்ல. அதுக்கு பிறகு அவரும் போயிடுவார். அப்படி சூரியனும் சந்திரன் இல்லாத நிலையில இனிமேல என்னடா ஆச்சுனர், ஒரே கார் இருட்டு, எலக்ட்ரானிக் வாட்ச் கூட கிடையாது, முழுக்க சர்வம் போயிடுது, காலம் இல்லாத நிலை. மறுபடியும் அந்த காலத்தை கொண்டு பண்ணுவார். அப்படி காலம் இல்லாத நிலையிலையும் சாட்சியாக பரப்பொருள் தான் இருக்கார். ஆகையால் அந்த பரப்பொருள் தான் இத்தனை விதமா இருக்கார். அவர் தான் உங்க இதயத்துல இருக்கார். அவரை பத்தி தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். அவரை சொல்றதுக்காகத்தான் 1000 நாமாக்கள் இருக்கு. அந்த 1000 நாமாக்களை சொல்றதுக்காகத்தான் கிமேகம் தெய்வதம் லோகே என்று கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாமாவை சொல்ல போற. இது நடக்கக்கூடியதான மேல நடக்க வேண்டியதான ஒரு விஷயம்.